அதாவது என்னைக்காவது ஒரு நாள் 11 மணிக்கு ஃப்ரீயா இருந்தேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி ஒரு எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் போடலாம்னு நினைப்பேன். அந்த மாதிரி சமயத்துல as a lady உன்னால வர முடியுமா? கண்டிப்பா வருவேன் சார். ஏன்னா ஹைதராபாடுக்கும் சேர்த்து கோட்டாவை இப்பவே எழுதிடுறேன். அங்க போய் எழுதுறது? சச்சா, எனக்கு அங்க போய் சரோஜாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே பத்தாது. இதெல்லாம் வேற எழுதிட்டு இருக்க முடியுமா? அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரியும் இருக்கும், சின்னதா நீங்க 2 பேரும் ஒரு ஹனிமூன் போற மாதிரியும் இருக்கும். என்னத்த வரவு செலவு கணக்கு? கால நாக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு இவ்வளவு பெரிய குட் நோட்டு. மார்னிங் சார். வாமா ஜீரகம். சார், என் பேரு ஜீவக சிந்தாமணி சார். ஜீவக சிந்தாமணியா? நைஸ் நேம். ஆமா, என்ன விஷயமாமா வந்த? சார், இந்த சமய சஞ்சீவி சங்கத்துல நான் மெம்பர். எப்ப வேணாலும் வர எனக்கு ரைட்ஸ் இருக்கு. யூ ஹேவ் நோ ரைட்ஸ். இது ஆர்டினரி மீட்டிங் இல்ல, எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங். இதுல வந்து சாதாரண மெம்பர்ஸ் லேடிஸ் வரவே கூடாது. நான் வரக்கூடாதா? நீங்க வரலாமா? நான் ஏன் சொல்றேன்னா, அந்த வெள்ளேலி இல்ல, நம்ம கல்கிருஷ்ணன். ஆமா, சொட்ட தலையா, அவன் வந்து லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக். கொஞ்சம்னா பயங்கரமான வீக். ட்ரெஸ் அழகா பண்ணிருக்கியா? ஹேர் ட்ரெஸ் வேற பிரமாதமா இருக்கா? இத பார்த்த உடனே அவன் பைத்தியம் ஆயிடுவான். அதான் நீ வர வேணாம்னு சொன்னேன். கிழம் சிந்தாமணிட்ட கடலை சிந்துறானா? இப்ப கிளம்புறியா? என்ன ஏன் துரத்துறீங்க தாத்தா? தாத்தாவா? என் பையன் எல்கேஜி படிக்கிறாமா. ஏன் உங்க பையன் எல்கேஜில 40 வருஷம் ஃபெயில் ஆகி படிச்சாரா? பிரமாதம் போ. சொட்டத்திலேயே வந்துட்டான். நம்மள பார்த்தா பொறுமையே செத்துருவான். என்ன நடக்குதுங்க? வரவு செலவு கணக்கு பார்க்க சொன்னா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் சார். இருக்கட்டும், குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். உட்காருமா நீ. இந்த ஆளோட உனக்கு என்னமா பேச்சு? He is not only a typist, he is also a rapist. சார், ரேப் அது இல்லம்மா. எப்ப டாக்குமெண்ட் கேட்டாலும் ரேப்புன்னு தெலுங்குல சொல்வானா? அதுக்காக சொல்ல வந்தேன். பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனா நீ? எவ்வளவு சின்ன பொண்ணு. சார், நான் நீதான். அதுக்கு இருக்கிறது உனக்கு இருக்காயா? என்ன இல்ல? மேனர்ஸ், மரியாதை எதுவுமே இல்ல உனக்கு. அது எப்படி அழகா எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்லுது? நீ எழுந்து நின்று குட் மார்னிங் சொன்னியா நீ? அதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அது ரைட். நான் வர போறேன் 10 நிமிஷம் முன்னாடியே உனக்கு தெரியும். அப்பவே எழுந்து முயற்சி பண்ணிதான் இப்ப நீ எழுந்து குட் மார்னிங் சொல்லி இருக்கலாம். அத்த விடு, நான் உட்கார்றேன். சரி, அடுத்த மீட்டிங் அஜெண்டா. அஜெண்டாவா? மெம்பரே இல்லையே. அடுத்த மீட்டிங் அஜெண்டாவை பத்தி சொல்ல போறேன்னு சொன்னேன். அஜெண்டாவா? 10 மணிக்கு கடவுள் வாழ்த்து. சார், நான் பாடட்டுமா? நீ பாடுவியா? எங்க 2 வரி பாடி காமி கேப்போம். ஷூர் சார். மன்னவன் வந்தானடி தோழி. தோலியா? வாழைப்பழ தோலியா? இப்படி பாடினா மன்னவன் வரமாட்டான், ஓடி போயிடுவான். கடவுள் வாழ்த்து கேன்சல். கேன்சல் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இரங்கல் கூட்டம். யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு. உங்களெல்லாம் வச்சு மாரடிக்கிறேன். இந்த வார்த்தை இன்னொரு தடவை ஏன் முன்னாடி? ஐயோ, என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு சார். உட்காருமா. ஆரோக்கியம். போன மாசம் கணக்க பத்தி பேசலாமா? இந்த கணக்கு முடிஞ்சிருச்சா? நீ அன்னசரியா இன்டர்ஃபியர் பண்ற நீ. போன மாசம் மெம்பர்ஷிப் பத்தி சொல்லியா? அது வந்து தோராயமா சொரியாத, தோராயமா தான் கேக்குறேன். 5ல இருந்து 50. இது பேர் தோராயம் இல்லையா, சாராயம். நேத்திக்கு எவ்வளவு பெக் அடிச்ச நீ? நான் சொல்றேன் சார். நீ கல்லு குட்டியா? ஐயோ, அது இல்ல. போன மாசம் நம்ம சங்கத்துல எத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்தாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். எக்ஸலென்ட், சொல்லு நீ. மொத்தம் 28 பேர். அது எப்படி 28 கரெக்ட்டா சொல்ற? அது நான் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடும்போது சீரியல் நம்பர் 28. சோ அத வச்சு சொன்னேன் சார். இதான் பிரில்லியன்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது. கைய கொஞ்சம் எடுக்கறியா? ஏன் சார்? உன் புத்தி கூர்மை என்ன குத்துதுமா. ஆரோக்கியம். கலெக்ஷன் டீடைல்ஸ் பத்தி பேசலாமா? வெறும் 600 ரூபாய் தான். என்னது 600 ரூபாயா? 28 × 300 போட்டாலே 8400 ரூபாய் வரணுமேயா? கணக்கு எக்கச்சக்கமா உதைக்குதே. எங்கேயும் உதைக்கல, அப்படிதான் உதைக்குது. அதாவது 2 பேர் தான் கொடுத்தாங்க 600 ரூபாய். பாக்கி எல்லாரும் 1000 ரூபாய் நீட்டினாங்க. நான் சில்லறை இல்ல கஜானால என்ன. பரவாயில்ல கொடுங்க, அப்புறம் சில்லறை தரேன் என்ன. முடியும் போயிட்டாங்க. என்னது 26 பேரும் 1000 ரூபாய் நோட்டை நீட்டினாங்களா? நீட்டினாங்களே. என்னது பச்சை போய்? ஒவ்வொருத்தட்ட 1000 ரூபாய் நோட்டு இருந்தா நம்ம நொந்து போன சங்கத்துல எதுக்கே மெம்பரா வந்து சேர போறாங்க? நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? டெஃபினட். சாதா போய் இல்ல, 26 × 1000 26000 போய் சொல்ற ஆரோக்கியம். You are dismissed with immediate effect. You can't dismiss me. Fundamental rights. உனக்கு இருக்கிறதுமே ஒரே ரைட் தான், ஃபைனல் ரைட்ஸ். உன்னை பிஏ போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டேன்னா புதுசா ஒரு பிஏ போட போறேன். எங்க எனர்ஜெட்டிக்கா ஜம்முன்னு. ஆமா சார், என்ன பாருங்க சார், என்ன பாருங்க சார். நான் ரொம்ப எங்க இல்ல
நீ எங்காதாம்மா இருக்க? ஆனா உன்னை இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன சார்? அதாவது என்னைக்காவது ஒரு நாள் 11 மணிக்கு ஃப்ரீயா இருந்தேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி ஒரு எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் போடலாம்னு நினைப்பேன். அந்த மாதிரி சமயத்துல ஆஸ் a லேடி உன்னால வர முடியுமா? கண்டிப்பா வருவேன் சார். ஏன்னா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்க உத்தமரு நல்லவரு, அதனால நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவேன். நான் உத்தமர் நீ நம்பிட்டியா? எக்ஸலென்ட், யூ ஆர் மை செக்ரட்டரி. ஆனா இந்த போஸ்ட்டுக்கு நீ லாயக்கு தானா நான் உன்னை டெஸ்ட் பண்ணமே. எப்படி? உனக்கு வாய்ப்பாடு தெரியுமா? நல்லாவே தெரியும். என்ன சார் இப்பதானே சார் பாடினேன். அது வாய்ப்பாட்டுமா, நான் சொல்றது வாய்ப்பாடு மேக்ஸ். ஓ, ஒன்னா வாய்ப்பாடு நான் கரெக்டா போடுவேன் சார். ஒன்னா வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரியும். நீ மாத்திரம் இடிக்கல, உன் கணக்கும் ரொம்ப இடிக்குது சார். நான் கால்குலேட்டர் வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன் சார். அப்படியா? சங்கத்துல 4-5 கால்குலேட்டர் இருக்கு, அதை வச்சு நீ பண்ணிடலாம். யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் மை செக்ரட்டரி. ஃபேண்டாஸ்டிக். உனக்கு எல்லா டிசிஷன் எடுக்கிற பவர்ஸ் நான் இப்பவே கொடுக்குறேன் உனக்கு. ஓகே, தேங்க் யூ சார். எந்திரி 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 எந்திரி. என்னம்மா இது ஆரோக்கியம்? பாத்தியா, இதான் மரியாதை. என்னைக்காவது கொடுத்துருக்கியா நீ? அது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல். யோ, வாய்ப்பாடா கேக்குற? இனிமே உன் வாழ்க்கை பாட பெரும் பாடாக்குறேன் பார். சிங்கப்பெருமாள் கோயில் பக்க பிளாட்ட எங்க பெருமாள் கோயில் பக்க பிளாட்டா மாத்தி காட்டுறேன். ஏமா மைண்ட் வாய்ஸ்ல பேசுனியா? ஆமா சார், லைஃப் பூரா உங்க செக்ரட்டரியா இருக்கணும்னு நினைச்சேன் சார். எக்ஸலென்ட். அகைன் ஐ அம் கன்ஃபர்மிங், நீதாம்மா என் செக்ரட்டரி. டெசிஷன் எடுக்கிற எல்லா பவர்ஸும் இப்பவே கொடுத்துறேன் நான் உனக்கு. தேங்க் யூ சார். என்னோட முதல் தீர்மானமே 32 வயசுக்கு கீழே இருக்க எந்த பொம்பளைங்களையும் நம்ம சங்கத்துல சேரவே விட மாட்டேன். அது என்ன 32 வயசு? சம்திங் ஃபிஷி. எனக்கு 32 வயசு. சோ என்னை விட எங்க யாரும் இந்த சங்கத்துல இருக்க கூடாதுங்கிற எண்ணம் தான். You are 32 years. Really? எஸ். அப்படியா? அப்போ 51 வயசு கீழே எந்த ஆம்பளையுமே மெம்பர் ஆக கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போடு. அது ஏன் சார்? எனக்கு வயசு 51. ஓ, 51 only. எஸ், ஸ்வீட் 51. உனக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா சங்கத்தோட செலவுல நீ 32 நான் 51 அப்படின்னு ஒரு சினிமா எடுத்து நம்ம 2 பேரும் ஜோடியா நடிக்கலாமா? ஓ, லவ்லி. ஓ, நான் பங்காரு. டேபிள் பூரா ஒரே பாத்திரம் பண்டமா இருக்குது. என்ன ஏதாவது கடை வைக்க போறியா? இல்லைங்க, நம்ம சரோஜாவுக்கு புளிக்காய்ச்சல்னா ரொம்ப பிடிக்கும். அவசரத்துல இதெல்லாம் எடுத்துட்டு போக மறந்துடாதீங்கன்னு. புளி காய்ச்சலை விடு. உனக்கு 2 நாளா சளி காய்ச்சல் இருந்தது, அது இப்ப எப்படி இருக்குது? அதெல்லாம் அப்போ போயிடுச்சு. நம்ம சரோஜாவுக்கு ஆவக்காய்னா ரொம்ப பிடிக்கும், பருப்பு பொடினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது இல்ல அந்த தேங்காய் பொடி நான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஐயோ மறந்துட்டேன், அந்த ஊர்ல சேக்காய் கிடைக்காதாமே. நான் 2 கிலோ வாங்கி அரைச்சு தரேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் வேற 2-3 டைப் ஊறுகாய் எல்லாமே வச்சிருக்கிறியா? வச்சுட்டேன். உனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போகணும்னா ஹைதராபாத்துக்கு எனக்கு சார்மினார் எக்ஸ்பிரஸ் பத்தாது. கூட்ஸ் வண்டியில தான் போகணும். ஜோக் அடிக்கிறீங்களா? பாவங்க நம்ம சரோஜா. நம்ம குழந்தை எத்தனை நாள் கழிச்சு பார்க்க போறீங்க? வெறும் கையோட போனா நல்லாவா இருக்கும்? நான் வெறும் கையோட போக மாட்டேன், சூட் கேஸ் பேக்கோட தான் போவேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்றீங்களா? என்னையும் ஹைதராபாத் கூட்டிட்டு போங்க, அங்க வந்து நான் எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறேன். அதுக்கு நான் இதையே எடுத்துக்கிட்டு போறேன், பெட்டர். இதாவது வெறும் லக்கேஜ், நீ வந்தீங்கன்னா எக்ஸஸ் லக்கேஜ். என்னங்க? சரி, மாப்பிள்ளைக்கு நீங்க ஹைதராபாத் வர போறதா சொல்லிட்டீங்களா? அன்னைக்கே சொல்லிட்டேன் நான் ஹைதராபாத் வர போறேன்னு. அத சொல்லிட்டீங்க, ஆனா என்னைக்கு வர போறீங்கன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாதுல்ல. திடீர்னு போய் நின்னா நமக்கு அது மரியாதை இல்ல. నువ్వు చెప్పేది నిజమే. ஆஃபீஸில் நாங்கள் பார்க்குற புரோட்டோக்காலை விட இந்த மாமனார் மாப்பிள்ளைங்கிற புரோட்டோக்கால் கொஞ்சம் அதிகம். நான் அழையாத விருந்தாளியாக போய் நின்றுடுவேன்னு பயப்படுறியா? அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவரு, தப்பா நினைக்க மாட்டாரு. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு இல்லையா? இருக்கா? சரி, நீ சொல்கிற ஒத்துக்கிறேன். அது ரைட்டு தாம்மா. நான் போகிற சமயம் அவர் பாட்டுக்கு எங்கேயாவது பேங்க் வேலையா டூருக்கு போயிருந்தாருண்ணா வம்பாயிடும் இல்லையா? ఫోన్ பண்ணி எல்லா డీటెయిల్స్ சொல்லிடுறேன் మறுபடியும். మీరు ట్రై చేసే నంబరు స్పందించటం లేదు. ల్యాండ్లైన్ దొరకలేదు. ஏன் மாப்பிள்ளை இத்தனை நாள் லேண்ட்லைனை கரெக்ட் பண்ணாமே வச்சிருக்காரு? ஏங்க, மாப்பிள்ளையோட மொபைல் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆஹா, என்ன அறிவு. பண்ணுறேன். ரைட்.
దొరికిందా மாப்பிள்ள நான் ஹரிதாஸ் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. வீட்டில் அத்தை மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களா? இங்கே எல்லாரும் சௌக்கியம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் தரப்போகிறேன். சொல்லுங்க மாமா. அதாவது இன்னும் 2 நாள்ல நான் சார்மினார் எக்ஸ்பிரஸ்ல ஹைதராபாடுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம். கோச் நம்பர் A1. ஆனால் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேணாம். ஒரு நிமிஷம். சரோஜா, மேலே ஃபைல் இருக்கு, இன்கம் டேக்ஸ் கட்டின பேப்பர்ஸ் இருக்கு. அதில் ஒரு பேப்பர் தேவைப்படுது. எடுத்துட்டு வரியா? ம். மாமா, உங்கள் பொண்ணு அப்பா எப்போ வருவாங்கன்னு ரொம்ப ஆவலாக இருக்கா. அவன் மட்டும் இல்லை, நானும் தான். மாப்பிள்ள, நீங்கள் என்னைக்கு என்ன ஒரு மாமனாராக கருதுனீங்க? எப்போதும் உங்கள் சொந்த அப்பா மாதிரி தானே ட்ரீட் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். ஹைதராபாத்துக்கு ஆஃபீஸ் விஷயமா வரீங்க. எந்த ஹோட்டலில் மாமா ஸ்டே பண்ண போகிறீங்க? ஹோட்டலா? நான் தங்க போகிற ஹோட்டலோட பேர் வரதன் விலாஸ். வரதன் விலாஸா? எங்கே இருக்கு? என்ன மாப்பிள்ள முழிக்கிறீங்க? உங்கள் வீட்டை தான் சொல்கிறேன், அங்கே தான் தங்க போகிறேன். ஆக்சுவலாக என்ன பேங்க்கில் கேட்டாங்க எந்த ஹோட்டலில் போடுறதுன்னு. நான் சொன்னேன், என் மாப்பிள்ளை வீடு இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஹோட்டல், அவர் என்ன ராஜா மாதிரி பார்த்துக்குவாருன்ட்டேன். என்ன மாப்பிள்ள, நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்டாக சொல்லியிருக்கீங்க மாமா. இப்போதான் மாமா எனக்கு சந்தோஷமாக இருக்கு. எனக்கு உங்கள் மேலே கோபமே வந்துச்சு தெரியுங்களா? உங்கள் மாப்பிள்ளை நான் இங்கே இருக்கும்போது எப்படி மாமா நீங்கள் வெளியில் தங்கலாம்? மாப்பிள்ள, உங்கள் ப்ரைவசியை நான் ஸ்பாயில் பண்ணலையே. இதெல்லாம் ஏஜா கேட்டுட்ருக்கேன், உனக்கு தெரியாதா? என்ன மாமா சொன்னீங்க? உங்கள் ப்ரைவசியை நான் ஸ்பாயில் பண்ணலையே. இல்லை மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரோஜா பக்கத்தில் இருந்தால் அவளை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? அவகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இல்லை மாமா, நான் வெளியில் பேங்க்கில் இருக்கேன். பேங்க்கில் இருக்கீங்களா? ஃபோன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு, சைலண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோன்னு நினச்சேன். சரி, உங்கள் பேங்க்கில் எல்லாரும் சத்தம் போடாமல் வேலை செய்வாங்க போல இருக்குது. இங்கே எல்லாம் காட்டு கத்தல் எங்கள் பிரான்ச்சில். இல்லை மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள, அவளுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் இங்கேருந்து கொண்டு வந்துடுறேன். சரோஜாவுக்கு இப்போ ரொம்ப தேவையே அவங்க அப்பா தான். அதான் நீங்களே வரீங்களே மாமா, அது அவளுக்கு நல்ல சான்ஸு. சான்ஸா? இல்லை மாமா, சந்தோஷம்னு சொல்ல வந்தேன். மாப்பிள்ள, உங்களுக்கு எதாவது வேணுமா? எனக்கு பார்த்தசாரதி கோயிலேருந்து தீர்த்தம் மட்டும் கொண்டு வர முடியுமா? என்ன மாப்பிள்ள ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி தீர்த்தம் கேட்குறாங்க, நீங்கள் பெருமாள் தீர்த்தம் கேட்குறீங்க. கொன்ற மாப்பிள்ள, அவசியம் கொன்ற மாப்பிள்ள. சரி மாமா. நீங்கள் சரோஜா கிட்ட சொல்லிடுங்க. ஆமாம், நான் வச்சிடுறேன். சரி மாமா. அப்புறம் மாப்பிள்ள, அந்த லேண்ட்லைன் வச்சுட்டாரு. ஏங்க, மாப்பிள்ளை சந்தோஷப்பட்டாரா? பின்ன சந்தோஷம் இல்லாம என்ன? அவரை விடு. இந்த நியூஸை போய் சரோஜா கிட்ட சொல்ல போறாரு. அவ குதிக்க போறா பாரு. ஆமாங்க. என்ன ஸ்ரீராம ஜெயம் எல்லாம் எக்ஸ்ட்ராவா எழுதுறீங்க? ஆமாம்மா, ஹைதராபாடுக்கும் சேர்த்து கோட்டாவை இப்பவே எழுதிடுறேன். ஏன் அங்க போய் எழுதுறது? சச்சா, எனக்கு அங்கே போய் சரோஜாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே பத்தாது. இதெல்லாம் வேற எழுதிட்டு இருக்க முடியுமா? என்னங்க, நீங்க ஹைதராபாத் போற நேரம் நெருங்க என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. என்ன நீ, நான் என்ன டிக்கெட் வாங்காம வித்தவுட்லையா போறேன்? என்னம்மா நீ? அது இல்லைங்க, யோசிச்சு பாருங்க. 10 வருஷமா நீங்க என்னை விட்டுட்டு எங்கேயுமே ராத்தங்கினதில்ல. அடடி, அப்படி ஒரு உத்தம புருஷனாவா இருந்திருக்கிறேன் நான். அப்படியே வேணாலும் வச்சுக்கோங்க. 4 நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன். அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பங்காரு, ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவுகள்லாம் இருக்கணும். அப்பதான் வரப்போற பெரிய பிரிவுக்கு மனசை பக்குவப்படுத்திக்க முடியும். என்னங்க, ஏன் இப்படி அபசகுனமா பேசுறீங்க? ஊருக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அட என்னடா இவ, நெருப்புனா வாய் வெந்துட போகுதா, இல்ல சிறப்புஞ்சினா மழை தான் பெஞ்சிட போகுதா? சும்மா சொல்றதுதான் அது. சரி, உனக்கு ஹைதராபாத்ல இருந்து என்ன வேணும்? எனக்கா? நீங்க சரோஜாவை பார்த்துட்டு பத்திரமா திரும்பி வந்தா போதும். கேட்கவே மாட்டிய நீ. நம்ம பசங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டுட்டு வந்துடுறேன்.
நான் தான் பேசுகிறேன். டேய் வரதா, உன்னோட நம்பருக்கு மட்டும் பாசமலர் காலர் டியூன் வச்சிருக்கேன்டா. ஏன்னா நாம 2 பேரும் சிவாஜியும் சாவித்திரி மாதிரி. என்ன சாவித்திரி தங்கச்சி, நான் உனக்கு அக்கா. இதை பாரு, நானே டென்ஷனில் இருக்கேன். எதுக்கு இப்படி வளவளன்னு பேசிகிட்டு இருக்கேன்? டேய் 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 டேய், நீ டென்ஷனா இருக்கேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? என்ன ஏன் டென்ஷனு? சரோஜாவா? எனக்கு பிரச்சனை காலையில் சார்மினார் எக்ஸ்பிரஸில் வரப்போகுது. என்னடா சொல்ற? என் மாமனார் ஹரிதாஸ் நாளைக்கு காலையில் இங்கே வரப்போகிறாரு. எங்களோட 3 நாள் தங்க போகிறாரு. என்னடா ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஆஃபீஸ் விஷயமா வராரு, ஆனால் எங்களோட தான் தங்க போகிறாரு. என்னது 3 நாளா? ஏண்டா நான் வந்தா 1 நாள் கூட தங்க விட மாட்டேன், அவரை மட்டும் 3 நாள் தங்க வைக்க போறியா? நான் ஒன்றும் தங்க சொல்ல, எங்க மாமா தங்க போறேன்னு கேட்டேன். நீங்கள் இருக்குமோ நான் எதுக்கு ஹோட்டலில் தங்கணும்னு அவரு உரிமையாக சொல்கிறாரு. நீ தான் நல்ல மாப்பிள்ளை மாதிரி நடிக்கிறியே, அதனால மாப்பிள்ளை வீட்டில் தங்கலான்னு வந்திருப்பாரு. இப்போ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு. வரதா, அவங்க அப்பா வர விஷயம் சரோஜாவுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. நல்லதா போச்சு. ஆபீஸ் வேலையா ஊருக்கு போறேன்னு சொல்லி பஸ்ஸில் சரோஜாவை கூட்டிக்கிட்டு விசாகப்பட்டினம் போயிடு. அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரியும் இருக்கும், சின்னதா நீங்க 2 பேரும் ஒரு ஹனிமூன் போற மாதிரியும் இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியாச்சு, மறுபடியும் அதையே சொன்னா வேணும்னு சொல்கிறேன்னா அவருக்கு தெரிஞ்சிடும். ம், அதுவும் சரிதான். அந்த ஹரிதாஸ் வெளியில வெங்கடா வெங்கடான்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப கெட்டி, மோப்ப நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிடும். என்ன பண்றது? இதை பாரு, நான் உனக்கு ஃபோன் போட்டது ஐடியா கேட்க, டென்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு இல்லை. டென்ஷன் ஆகாதடா, புரியுது எனக்கு. இந்த 3 நாளும் அவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல ஒரு செவரை எழுப்பணும். நீ சொல்றது எனக்கு புரியலையே. டேய், நான் செவருன்னு சொன்னது உன்னதாண்டா. அப்பாவையும் பொண்ணையும் ஒரு செகண்ட் கூட தனியா விடாத. நான் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் பேசுவாங்களே. லீவு போடுறா, சிக் லீவு போடு. கரெக்ட். நான் அவருக்காக லீவ் போட்டேன்னு சொல்லிக்கலாம்ல. டேய் வரதா, உங்க அக்கா எதை சொன்னாலும் கரெக்டா சொல்லுவடா. உங்க மாமனார் முன்னாடி சாமி பூஜை அதுன்னு பக்திமான் மாதிரி வேஷம் போடு, அவருக்கு மஸ்கா போடுறா. அதெல்லாம் எனக்கே தெரியும், நீ ஒன்றும் சொல்லி தர வேண்டாம். வரதா, சின்ன வயசுலேருந்தே நீ எக்ஸாம்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவ. இந்த அக்கா தான் அதை படுறா இதை படுறான்னு எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி தான் இந்த 3 நாளும் உனக்கு எக்ஸாம் தான். சரோஜா தான் கொஸ்டின் பேப்பர், உன் மாமனார் தான் ஆன்சர் பேப்பர். பார்த்து பக்குவமா நடந்துக்கோ, புரியுதா? ம், வரதா, நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஹெல்ப் பண்றேன். ம். டேய், சம்மந்தி வரும்போது நான் உன் வீட்டுக்கு வரலாம்ல? நீ வா, நீ வரதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அட்வைஸ் பண்ணுறேன்னு எதையாவது சொதப்பிடாது. அதெல்லாம் செய்ய மாட்டேன்டா. வரதா, அப்புறம் என்னாச்சு தெரியுமா? ம், நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். வரதா, ஹலோ. வச்சுட்டான். செல்ஃபிஷ் பிரதர். அவன் பிரச்சனையை மட்டும் நான் கேட்கணும், ஆனா என் பிரச்சனையை அவன் கேட்க மாட்டான். என்ன பண்றது? தம்பியாச்சே.